வணக்கம். நான் ஆனந்த். லாஸ்ட் 24 ஹவர்ஸா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கு? ஏன் விஜய் இன்னும் பதவி ஏற்கல? என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? இன்னும் எத்தனை சீட்டு தான் தேவை? ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றி 108 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க தாவேகா. அப்படி இருந்து ஏன் ஆட்சி அமைக்கல? என்ன பிரச்சனை அப்படின்னு யாருக்காவது டவுட் இருந்தாலோ, இன்னைக்கு ஏன் பதவி ஏற்கல அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்தாலோ, இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நேத்து சடனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நைட் ஒரு 9:30 மணி கிட்ட எல்லா நியூஸ் சேனல்லையும் கிட்டத்தட்ட லோக்கல் மீடியால இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் சடனா ஒரு இது சொல்லிட்டாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி அமைக்க போதுட்டாங்க. என்னடா ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணியா? என்ன புதுசா இருக்கு அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி திடீர்னு விஜய் சாரோட அவங்களுக்கு வந்து அந்த சிஎம் ப்ரொடக்ஷனுக்காக கொடுத்த அந்த கான்வாய் எல்லாம் திடீர்னு வாபஸ் ஆன மாதிரி பட்டினம்பாக்கம்ல இருந்து நீலாங்கரை வரைக்கும் விஜய் சாரோட அந்த ஒரு பிஎம்டபிள்யூ கார் இருக்குல்ல அது மட்டும் தனியா நீலாங்கரைக்கு போச்சு. கூட எப்போ இருந்த அந்த அந்த ஒரு 2 நாளா இருந்த அந்த ஒரு கான்வாய் எதுவுமே கூட இல்ல. அவங்க சேஃப் கார்ட்ஸ் யாரும் கூட இல்ல. என்ன அப்படின்னு யோசிக்கிற மாதிரி வந்தப்ப ஒருவேளை கூட்டணி தான் அமைக்க போறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுலதான் நைட்டு ஃபுல்லா பயங்கர ஒரு ஒரு இன்டென்ஸா இருந்துச்சு. ஒரு என்ன என்ன நடக்க போகுது பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் வந்து இல்ல டிஎம்கே வந்து அப்பெல்லாம் நாங்க எதுவுமே பண்ணல. தாவேக்கா வந்து சீக்கிரமா ஆட்சி அமைக்கட்டும். டிஎம்கே வந்து வலுவான ஒரு எதிர்கட்சியா உள்ள வந்து இது பண்ணும் சட்டசபைக்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரியும் அது மாதிரி சின்ன கோரிக்கைகள் மட்டும்தான் எங்களுக்கு. என்ன அப்படின்னா நாங்க தொடங்கின அந்த காலை உணவு திட்டத்தையும் சரி அது மாதிரி மாதந்தோறும் 2500 ரூபான்னு சொல்லி தாவேக்கா சொல்லியிருக்காங்க. அது நடக்கிறதுக்கு பாசிபிள் கிடையாது. ஆனா நாங்க சொன்ன அந்த மாதம் 1000 ரூபாய் திட்டத்தையும் தயவு செய்து அதை வந்து கேன்சல் பண்ணிடாம அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புல இருந்து தாவேக்காவுக்கு சின்னதா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நேத்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தாவேக்கால இருந்து விஜய் தாவேக்காவோட தலைவரான விஜய் அவர்கள், புசி ஆனந்த், நிர்மல்குமார், செங்கோட்டையன், அருண்ராஜ் இவங்க எல்லாருமே போய் ஆளுநர் மாளிகையில சந்திச்சு ஆளுநருக்கான அந்த ஒரு எங்களுக்கான பதவியேற்புக்கான அந்த ஒப்புதல் கடிதத்தை வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி பதவி ஏற்கிறதுக்கான கடிதத்தை கொடுத்திருந்தாங்க ஆளுநர்கிட்ட. அவங்களுமே வாங்கினாங்க. சரி ஓகே. எல்லா இதுலயும் என்ன சொன்னாங்க அப்படின்னா மே 7 இன்னைக்கு ஒரு 11:30 மணி கிட்ட நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல வச்சு பதவியேற்பு நடக்க போகுது விஜய் சாருக்கு. அதுக்கப்புறம் சட்டசபைக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரும்பான்மையை காமிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான வேலைப்பாடுகளுமே நேரு உள்ளூராட்சி அரங்கத்துல வச்சு நடந்துச்சு. எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சடனா இன்னைக்கு காலையில வந்து அதெல்லாம் ஸ்டாப் ஆயிருச்சு. இல்ல ஆளுநர் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பதவியேற்பு விழா கிடையாது. நீங்க வந்து உங்களோட பெரும்பான்மையை காமிங்க. உங்ககிட்ட இப்ப 113 சீட் இருக்கு. 108 உங்ககிட்ட இருக்கு. பிளஸ் காங்கிரஸ் ஒரு அலையன்ஸ் 113 இருக்கு. இன்னும் நீங்க அஞ்சு சீட் மெஜாரிட்டி காமிக்கணும். அப்படி காமிச்சா மட்டும் தான் நீங்க இதுக்கு சட்டசபைக்குள்ள நீங்க இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சடனா என்ன எப்படி இது வந்து கரெக்டே கிடையாது அப்படின்னா இல்ல உங்ககிட்ட வந்து பெரும்பான்மை வரும்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில வரும்னு எப்படி நாங்க பதவியேற்பு நடத்த முடியும்? அது கரெக்டா இருக்காது. உங்களோட பெரும்பான்மையை காமிங்க. காமிச்ச உடனே பதவியேற்புல வச்சிடலாம். யூகத்தின் அடிப்படையில கண்டிப்பா எங்க கூட கூட்டணி அமைவாங்க அப்படிங்கறதுல எப்படி இது பண்ண முடியும்? உங்க கூட கூட்டணி அமைக்க எந்த கட்சியும் தயாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் தரப்புல இருந்து ஒரு இது மாதிரி விட்டுருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு விசிகா, சிபிஐ, சிபிஎம், மக்கள் நீதி மையம் இந்த கட்சிகளோட தலைவர்கள் எல்லாருமே பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப தப்பு. இது வந்து பாஜகவோட உந்துதல் பேர்ல நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ப்ராப்பரான ஒரு முறையே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி மெஜாரிட்டியில ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து அவங்களோட இதுல அவங்க வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். செஞ்சு வச்சு குறிப்பிட்ட கால அவகாசம் தரணும். அந்த கால அவகாசத்துக்குள்ள அவங்களால 118 சீட்டை மெஜாரிட்டி காமிக்கணும். எங்கிட்ட பெரும்பான்மை இருக்கு அப்படின்னு. இல்ல அப்படின்னாதான் அந்த கவர்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு ரீஎலெக்ஷனுக்கான அடுத்த இதுக்கு போகணும். ஆனா ஆளுநர் வந்து இது ஆளுநர் மாளிகையிலேயே முடிவெடுக்கிறது வந்து தனிப்பட்ட ஒரு இதா தெரியுது. ஒரு பிஜேபியோட உந்துதல் பேர்ல பண்ற மாதிரி இருக்கு. இது கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி தாவேக்காவுக்கு வந்து விசிகாவும் சரி மக்கள் நீதி மையம், சிபிஐ இந்த கட்சிகள் வந்து ஒரு வலுவான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப தப்பு. இது வந்து ஆளுநர் வீட்டுல முடிவெடுக்கிற விஷயம் கிடையாது. சட்டசபைக்குள்ள இருக்கணும். ஃப்ளோர் டெஸ்ட்ல பண்ணணும். அவங்க வந்து தாவேக்கா வந்து பதவி ஏற்கணும். தாவேக்கா தலைவர் விஜய் வந்து முதல்வரா பதவி ஏற்கணும். அவங்க சட்டசபைக்குள்ள வந்துதான் இந்த பெரும்பான்மையை பத்தி நம்ம பேசணும். இது வந்து இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காவே அவங்க எல்லாமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நேத்து வந்து எடப்பாடி கே பழனிசாமி அவங்களோட ஏடிஎம்கேல இருந்து அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே இபிஎஸ் அவங்களோட வீட்டுல போய் அவங்கள சந்திச்சு மீட் பண்ணி பேசினாங்க. பேசிட்டு நானே வீட்டுல சொல்லியிருப்பேன். எல்லாருமே வந்து இந்த தாவேக்காக நம்ம ஆதரவு தருவோம் அப்படிங்கிற மாதிரி என்டிஏ அலைன்ஸை விட்டு வெளியே வந்து நான் பிஜேபி ஒரு சீட் தான் இருக்கு. அந்த ஒரு சீட்டை விட்டு வெளியே வந்து நம்ம வந்து அலைன்ஸ் இது ஃபார்ம் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு இது டாக் போச்சு.
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா எம்எல்ஏக்களையும் எந்த எம்எல்ஏவும் அவங்கவுங்க ஊர் அவங்கவுங்க பிளேஸ்க்கு போகாம எல்லாரையுமே மொத்தமா பாண்டிச்சேரியில ஒரு ரெசார்ட்ல தங்க வச்சு அங்க ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிவி சண்முகம் அவங்களும் எஸ்பி வேலுமணி இவங்களுமே வந்து தாவேக்கா சப்போர்ட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணி நம்மளோட இதை கொடுத்தோம்னா அவங்க பெரும்பான்மையா நம்மளும் வந்து ஆட்சியில பங்கு வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம 5 வருஷம் ஃபீல்டுல இல்ல. இந்த வட்டம் நம்ம எதிர்கட்சியா கூட இல்ல அப்படிங்கிறப்ப நமக்கு நமக்கு இது சரி வராது. நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் விஜய் சார் அவங்களுக்கு வந்து ஒரு டெத் த்ரெட்டனிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் சார் உயிருக்கு ஆபத்து டெத் த்ரெட்டனிங் இருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல இருந்து டிஜிபிக்கு அவங்கள வந்து ஒரு சேஃப் கார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி லெட்டர் கொடுத்துருக்காங்க. விஜய் அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஏன்னா ஒரு முதல்வராக போற கேண்டிடேட்டுக்கு வந்து எந்தவித பாதுகாப்பு இல்ல. ஒரு சிஎம் கொடுக்க வேண்டிய அந்த ப்ரொடெக்ஷன் அந்த ஒரு இது எதுவுமே இல்ல அப்படிங்கிறப்ப இது கரெக்டா இருக்காது. அவங்களுக்கு வந்து தக்க பாதுகாப்பு வேணும். அவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இது பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா விசிகா, சிபிஐ, சிபிஎம் இந்த கூட்டணி வந்து இந்த லெப்ட் ஹேண்ட் பார்ட்டிஸ் வந்து இன்னமுமே அவங்களோட நிலைப்பாட்டை உறுதியா சொல்லல. நாளைக்கு, அதாவது மே 8ஆம் தேதி நாளைக்கு வந்து காலையில இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அந்த மீட்டிங்ல தாவேக்காவுக்கு ஆதரவு நம்ம தரலாமா தர வேண்டாமா அப்படிங்கிற அந்த ஒரு டிசிஷனுக்குள்ள அவங்க எடுக்க போறோம் அப்படின்னு நாளைக்கு காலையில மீட்டிங் நடக்குது. அது நடந்தாலும் தெரியும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட 5 சீட் இருக்கு. இந்த 5 சீட் வந்தாலுமே இன்னும் ஒரு 6 சீட் கரெக்டா நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவங்க வந்து இப்ப 112 ஒரு சீட்ல இருந்து 108 இதுல 2 இடத்துல நின்றுருக்காங்க. ஒன்ன வந்து அவங்க இது பண்ணி ஆகணும். அப்ப 107 இன்னொருத்தர் நிக்கிறார். சப்போஸ் தோத்துட்டாரு அந்த இதுல அந்த ஒரு ப்ராபபிலிட்டி வேற இருக்கு. அதை வேற பார்க்கணும். அப்படிங்கிறப்ப ஒரு 6 சீட் இல்ல 7 சீட் இருந்தா சேஃப் சோனுங்கிற நிலைமையில நம்ம இருக்கலாம். ஷுவரா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருக்கும். அப்படிங்கிறப்ப சிபிஐ, சிபிஎம், விசிக்கு இந்த இந்த 3 பேர் சேர்த்து 5 சீட் வச்சிருக்காங்க. இந்த 5 சீட்டு 10 மார்க்கெட்டா இல்ல. இன்னொரு பார்ட்டி வந்து சப்போர்ட் பண்ணணும். இதுக்கு வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்காங்களே, அவங்க வந்து ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்க வந்து திமுக கூட வச்ச கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி. எங்களுக்கும் அவங்களுக்குமானது வந்து தேர்தல் கூட்டணி கிடையாது. காங்கிரஸ் மாதிரி பாதியில இது பண்ணிட்டு போறது கிடையாது. நாங்க கொள்கை கூட்டணி. நாங்க இன்னமும் அந்த இதுலதான் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இதை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அருண்ராஜ் இருக்காங்களே, அவங்க வந்து தாவேக்காவோட ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்து இங்க போய் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களோட தலைவரை போய் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி அவங்க போய் கேட்டிருக்காங்க. அப்புறம் சிடி நிர்மல்குமார் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ அவங்க போய் அவங்க வந்து சிபிஐ, சிபிஎம் கிட்ட எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆபீஸ்க்கு போய் கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆதரவுக்காக நிறைய இடங்கள்ல அவங்களோட கட்சி நிர்வாகிகள் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அலைன்ஸ்லயே கொஞ்சம் வெயிட்டா வச்சிருக்கிறது யாரு அப்படின்னா பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி 4 சீட் வச்சிருக்காங்க. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தாவக்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அந்த என்டிஏ பார்ட்டியை விட்டு வெளியே வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா இன்னும் 2 சீட்டு வேணும். அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடி தினகரன் அவங்க கிட்ட ஒரு சீட் இருக்கு. அப்ப அந்த 2 பேரு ஃபார்ம் ஆனாங்கன்னா இது வந்து பாசிபிள், ஓகே, ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனா என்ன சொல்றாங்க, டிவிக்கு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க என்டிஏ கூட்டணி கிட்ட இருக்க எந்த இதுலயுமே நாங்க இது கேட்கல, அலைன்ஸ் நாங்க கேட்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்க முழுசா விஜய் அவங்களே வந்து தாவக்காவுக்கு சப்போர்ட் பண்ண இன்னைக்கு கூட திரு தொல்மாவளவன் அவங்க கிட்ட வந்து போன் பண்ணி பேசியிருக்காங்க. விஜய் சப்போர்ட் பண்ணுங்க, இதுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறது சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திரு தொல்மாவளவன் அவங்க கிட்ட பேசியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட 5 சீட் இருக்கு. அவங்க டிவிக்கே வந்து முழுக்க முழுக்க யார வாங்க அப்படிங்கிறாங்கன்னா லெப்ட் ஹேண்ட் பார்ட்டியை தான் வாங்கங்கிறாங்க. இது இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பிஎம்கே வருது அப்படின்னா பிஎம்கே வந்து இவங்களும் அலைன்ஸ் வைக்கிற பட்சத்துல இன்னும் 2 சீட்டு வேணும் அப்படிங்கிறப்ப இந்த லெப்ட் ஹேண்ட் பார்ட்டி எல்லாமே ஒரே ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாங்க. சிபிஐ, சிபிஎம், விசிகா இவங்க எல்லாம் ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பிஎம்கே வந்தா விசிகா ஷுவரா வராது. அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. அப்படிங்கிறப்ப என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. இப்ப தேமுதிக வராங்கன்னா அவங்க கிட்ட ஒரு சீட்டு தான் இருக்கு. ஒரு சீட் இருக்கு. அவங்களும் கொஞ்சம் எப்படி கரெக்டா கன்வே பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்படி வராங்க அப்படின்னா திமுக கூட இருக்கிற அந்த அப்படியே அந்த கூட்டணி கட்சி வச்சிருக்காங்களே, விசிகா, சிபிஐ, சிபிஎம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், தேமுதிக இந்த கூட்டணி அப்படியே விஜய் அவங்க கூட போய் கொலா பண்ணாங்கன்னா இந்த இது வந்து விஜய் அவங்க வந்து 118 மெஜாரிட்டி தாண்டி ஒரு ஆட்சி ஃபார்ம் பண்றதுக்கான இது வந்துடும், பெரும்பான்மை கிடைச்சிடும், பிரச்சனை இருக்காது. இல்ல அப்படின்னா இது வந்து ரீஎலெக்ஷனுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஆளுநர் வந்து கொஞ்சம் அவகாசம் தருவாங்க.
இது வந்து எல்லாருமே உந்துதல், எல்லாருமே அவங்கவங்கள சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இப்படி பண்ணக்கூடாது, இது வந்து ஆளுநர் வந்து தனிப்பட்ட இதா தெரியுது, அரசியலமைப்புப்படி இப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்களோட இதை தெரிவிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அதிகபட்சம் மே 8 வந்து விஜய் அவங்க பதவி ஏற்றுனாலும் கூட பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு சொல்லி ஒரு 2 வார கால அவகாசம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கொடுக்கிற அவங்க கொடுத்த அந்த காலத்துக்குள்ள 112 சீட் நம்ம காமிக்கணும். தாவேக்கா காமிக்கல அப்படின்னா ரீஎலெக்ஷன் தான் போகும். அத திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரீஎலெக்ஷன் வந்து மக்களுக்கு திரும்ப ஒரு சுமைதான், அது பண்ண வேணாம், முடிஞ்ச அளவு தாவேக்காவை ஆட்சி அமைக்க வைங்க, நாங்க எதிர்கட்சியா நாங்க உள்ள வரோம் அப்படிங்கிற மாதிரிதான் திமுக நிலைப்பாடு இருக்கு. இதுல ஏடிஎம்கே புதுச்சேரியில பாண்டிச்சேரியில போய் அவங்க எம்எல்ஏக்கள்லாம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பண்றாங்கன்னு தெரியல. திமுகவுமே அவங்களோட எம்எல்ஏஸ வந்து நீங்க யாருமே அவங்களோட ஊருக்கு போக வேணாம், சென்னையிலே தங்கிருங்கிற மாதிரி அவங்க ஒரு இது விட்டுருக்காங்க. இது எப்படி போக போகுது, தாவேக்கா எப்படி ஆட்சி அமைக்க போறாங்க, எதுவுமே தெரியல. விஜய் அவங்க வந்து இன்னைக்கு ஃபுல்லா அலைஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அவங்க கட்சி நிர்வாகிகளுமே அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கரெக்டான அதாவது 108 மாதிரியான ஒரு இவ்வளவு பெரிய வெற்றியை அடைஞ்சும் கூட இன்னொரு 10 சீட்டுக்கு நம்ம அப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோமேங்கிற நிலைமையா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 900 ஓட்டு, ஒரு தொகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 250 ஓட்டு வித்தியாசம் ஒரு தொகுதியில் தோத்துருக்காங்க. 900 ஓட்டு வித்தியாசத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10, 12 தொகுதியில தோத்துருக்காங்க. 900 ஓட்டு வித்தியாசத்திலே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் அந்த இதுல பிடிச்சிருந்தாங்கன்னா இப்போ வந்து ஒரு ஷுவரா ஒரு சிங்கிள் மெஜாரிட்டில அவங்க வந்து எந்தவித பயமும் இல்லாம இருக்கலாம். இப்படி ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. இது எப்ப சால்வ் ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா எந்த கட்சியுமே பிசிகா அவங்க எல்லாருமே நாங்க வந்து திமுக கூட வச்ச கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி அப்படிங்கிறாங்க. அவங்க அதை விட்டு வெளியே வர தயாரா இல்ல. இங்கிட்ட பிஎம்கே இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இவங்க கிட்டயுமே ஒரு 5 சீட், பிஎம்கேவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் 5 சீட் வச்சு மொத்தமா 4+1 5 சீட் வச்சிருக்காங்க. இவங்க வந்து தாவேக்கா நாங்க இந்த இதை நாங்க கூப்பிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடு சொல்றாங்க. எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க, இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சும் கூட இப்படி ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. விஜய் சார் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. இதுதான் இந்த லாஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ் நடந்த விஷயங்கள். இதனால தான் இன்னைக்கு விஜய் சார் வந்து பதவியேற்க முடியல. இந்த வீடியோ வந்து இன்னைக்கு லாஸ்ட் 24 ஹவர்ஸ் நடந்த விஷயங்கள். ஏன் இன்னைக்கு விஜய் சார் பதவி ஏற்கல, தாவேகாவுக்கு என்னதான் பிரச்சனை, யாருதான் கூட்டணி தேவை, யாரு ஃபர்ஸ்ட் எத்தனை சீட்டு கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தெரியாம யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஃபர்தரா என்ன அப்டேட்ஸ் இருக்கு, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்ன அப்டேட்ஸ் இருக்கு, கூட்டணி வருவாங்களா மாட்டாங்களா, விஜய் சார் வந்து சிஎம் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படிங்கிற நாளைக்கோட நடந்த விஷயங்களை இதே மாதிரி ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.